கைஸ் இந்த ஒரு இமேஜை வச்சு நான் ஜஸ்ட் ஒரே கிளிக்ல இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ பண்ணேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நான் எப்படி பண்ணேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் பண்ணன்ட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் போது எனக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ரெண்டு, ஒரு லோகோ, அதுக்கப்புறம் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ண ஒரு இன்ட்ரோ வீடியோ. ஆக்சுவலாக நான் ஒரு டிசைனர், ஸோ நான் லோகோ ரெடி பண்ணேன். பட் வந்து வீடியோ எடிட்டிங் தெரியாத காரணத்தினால என் ஃப்ரெண்டு கிட்ட நான் இன்ட்ரோ வீடியோ கேட்டேன் கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணல கைஸ். ஆக்சுவலாக நான் கேட்ட மாதிரியே எனக்கு பண்ணி கொடுத்தான். பட் அதுக்கப்புறம் என் சேனல் நேமை நான் மாற்றினேன். ஸோ செகண்ட் டைம் கேட்டபோது அவனும் கொஞ்சம் பிஸியாக இருந்தான். அதனால 3 days ஆச்சு. 3 days 3 weeks ஆச்சு, 3 months ஆச்சு. கடைசி வரைக்கும் அவன் எனக்கு பண்ணி தரல. அவனுக்கும் ஒர்க் இருந்துச்சு, தட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் அவன் பண்ணி கொடுத்தா தான் நான் அடுத்த வீடியோ போடணும்னு சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ஆகிற மாதிரி தெரியல. இல்லை பரவாயில்லன்னு சொல்லி என் புது யூடியூப் சேனலில் பழைய இன்ட்ரோ வீடியோ போட்டு நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் அதுக்கு இது இல்லையே, அது வேணுமேன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். இப்போ இருக்க இன்டர்வியூ நான் ஜெமினியில் தான் கைஸ் ரெடி பண்ணேன். அதுக்கான ப்ராம்ப்ட் உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு மிஸ்டர் எம்வின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஜெமினிலே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. நான் எதையாவது பண்ணணும் மச்சான், பட் ஆனால் எனக்கு அது இல்லை, இது ப்ராப்ளம், அது ப்ராப்ளம் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.